கோலா உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு. துவரம் பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்து ஊற வச்சுக்கணும். 3-4 டேபிள் ஸ்பூன் அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இந்த 3 ஊற வச்சு அரைக்கணும். அரிசியை தனியாக ஊற வச்சு அரைச்சிக்கணும். சோம்பும் பருப்பும் ஒன்றா ஊற வச்சு அரைச்சிக்கலாம். பருப்பும் சோம்பும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம். பாதி குழம்புக்கு, பாதி உருண்டைக்கு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது உருண்டைக்கு. கருவேப்பிலை, மல்லித்தழை இந்த பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். 1 முழு தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். இதில் பாதி குழம்புக்கு எடுத்துக்கலாம், பாதி உருண்டைக்கு. இப்போ அரிசி, பருப்பு, தேங்காயெல்லாம் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பூ ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதில் அரிசி மட்டும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு அகல பாத்திரத்தில் இதெல்லாம் கொட்டிக்கலாம். அரிசி அரைச்சாச்சு. பருப்பு இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியும் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும், இல்லைன்னா உருட்ட வராது. இப்போ அரைச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி மிக்சியில் ஒரு 2-3 சுற்று சுற்றினா போதும். இப்போ இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, மல்லித்தழை, நைஸாக நறுக்கிய வெங்காயம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா கலந்து உருண்டை பிடிக்கலாம். அரிசி அரைக்க முடியலைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா உடச்சி விடணும். இப்போ அது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். அந்த மாதிரி மீதமுள்ள வெங்காயம் குழம்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி சின்னது 2, கருவேப்பிலை, 7-8 பல் பூண்டு, மீதமுள்ள தேங்காய்ப்பூ, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். தேங்காய்ப்பூ கூட பூண்டு சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். தாளிக்க பட்டை, சோம்பு, வாசனை சாமான்லாம் எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. இது உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இது உடையாது. இட்லி பானையிலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருண்டை உருட்ட முடியாமல் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கரையிறட்டி நல்லா வதக்கி விடணும். நல்லா கரைஞ்சிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அரைச்சி வச்சிருக்க தேங்காய், தேவையான அளவு தண்ணி,
தேவையான அளவு உப்பு. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் உருண்டை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டை சேர்த்துக்கலாம். உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரே இடத்துல போடாமல் போடணும். உடனே கரண்டி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பாத்திரத்தை இந்த மாதிரி சுற்றி விட்டால் போதும். கொஞ்சம் நேரம் கரண்டி போட்டோன்னா உடஞ்சிடும். கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 4-5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்துடும். உருண்டை நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 5-6 நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை தூவிக்கலாம். கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.